ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். அது என்ன அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி our favorite topic tip of the day. Don't worry about the grammatical terms during your learning phase. அதாவது நம்ம தாய்மொழியில் பேசும்போது, தமிழில் பேசும்போது நம்ம அந்த சென்டென்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ், அது என்ன அட்வர்ப், நவுன், இல்லை ப்ரோனவுன், அப்புறம் அட்ஜெக்டிவ், இந்த மாதிரி யோசித்து சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண மாட்டோம். நமக்கு அது நேச்சுரல், நமக்கு அது இயற்கையாகவே ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம அது சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு வந்ததுனால. இங்கே நம்ம ஒரு பிறமொழியை புதுசாக கற்றுக்கிறதுனால அது கிராமட்டிக்கலாக ஒரு அந்த ஃபவுண்டேஷன்ஸ் கரெக்டாக படிக்கணுன்ற விஷயத்துக்காக தான் நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக கற்றுக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த அட்ஜெக்டிவ், நவுன், வெர்ப், ப்ரோனவுன், இந்த மாதிரி விஷயங்களை. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஒரு சென்டென்ஸை பேசும்போது நான் இந்த கிராமட்டிக்கல் டேர்மை பயன்படுத்தணுமா, இதில் எது ஆக்டிவ் வாய்ஸ், இதில் எது பாசிவ் வாய்ஸ், அந்த மாதிரி யோசித்து பேச வேணாம். ஏன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்பீக் வித் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது தான் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் கற்றுக்கும்போது கரெக்டாக அந்த ஃபவுண்டேஷன் கற்றுக்கிட்டால் நீங்கள் பேசும்போது அதை பற்றி யோசிக்காமல் ஃப்ளூயண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட்ஸ் த டிப் ஆஃப் த டே. அண்ட் லெட்ஸ் கோ பேக் டு த கான்டென்ட் which is ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்வினை, செயற்பாட்டு வினை அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருவோம். அதை பற்றி கேள்விப்படாட்டி நோ ப்ராப்ளம். ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போவோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ், செய்வினை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, when we use active voice we say what the subject does. அதாவது ஒரு சப்ஜெக்ட், he, she, it, they, we, இதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லையா, நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி. அதெல்லாம் என்ன செயலை செய்கிறது, செய்ய போகிறது, செய்தது அப்படிங்கிற விஷயத்த ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக எழுதும்போது அது ஆக்டிவ் வாய்ஸாக தான் வரும். இப்போ நம்ம சாதாரணமாகவே ஒரு விஷயம், ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அது யூஸ்வலாகவே ஆக்டிவ் வாய்ஸாக தான் வரும். இப்போது உதாரணத்துக்கு ஸ்ட்ரக்சர், அந்த ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் நான் சொன்னேன் இப்போ he, she அந்த மாதிரி. அப்புறம் verb, செயல், என்ன செயல் அங்கே செய்யப்படுகிறது அப்படிங்கிறது. அப்புறம் ஆப்ஜெக்ட், என்ன பொருள். இப்போ உதாரணத்துக்கு the cat chased the mouse அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா அதுக்கு அர்த்தம் என்ன, பூனை எலியை துரத்தியது, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா கேட் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அந்த செயலை செய்கிற ஒன்று தான் சப்ஜெக்ட். என்ன செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஸ், அதாவது துரத்தியது. சேஸுங்கிறது செயல். எதை துரத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா த மவுஸ், அந்த துரத்தப்பட்ட விஷயம்தான் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த கேட் சேஸ்ட் த மவுஸ், பூனை எலியை துரத்தியது. சிம்பிளாக எழுதி முடிச்சிட்டோம். இட்ஸ் அ ஆக்டிவ் வாய்ஸ். இதே பாசிவ் வாய்ஸில், அதாவது ஒரே சென்டென்ஸ் தான், ஆனால் இப்படி சுற்றி தொடர மாதிரி அந்த ஒரு சிம்பிளான சென்டென்ஸை கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொல்கிறது தான் பாசிவ் வாய்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ் இதே சென்டென்ஸை எப்படி எழுதுவோன்னு பார்த்தோம்னா, த மவுஸ் வாஸ் சேஸ்ட் பை த கேட், எலி பூனையால் துரத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே பாசிவ் வாய்ஸ். இங்கே சிம்பிளாக எழுதி முடிச்சிட்டோம்ல, த கேட் சேஸ்ட் த மவுஸ். அதையே பார்த்தீங்கன்னா இங்கே தலைகீழ் எழுதியிருப்போம், த மவுஸ் வாஸ் சேஸ்ட் பை த கேட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ஏன் கொடுத்துருந்தோன்னா, இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, சேஸ்ட் அப்படின்னா துரத்தியது, வாஸ் சேஸ்ட் அப்படின்னா துரத்தப்பட்டது. அதே மாதிரி த டீச்சர் எக்ஸ்பிளைன்ட் த லெசன், அந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க லெசனை. யார் எக்ஸ்பிளைன் பண்ணது, டீச்சர், அதாவது சப்ஜெக்ட். என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது இங்கே வெர்ப். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் தான் லெசன். ஓகேவா. இது பாசிவாக எப்படி எழுதுவீங்க, த டீச்சர் எக்ஸ்பிளைன் த லெசன், சிம்பிளில் சுற்றி வளைச்சி த லெசன் வாஸ் எக்ஸ்பிளைன்ட் பை த டீச்சர், அவ்வளோதான், கரெக்ட். ஸோ when it becomes passive voice, the lesson was explained by the teacher. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் முதல்ல வந்துடும், அப்புறம் செய்யப்படுற விஷயம் was explained, past participle, by the teacher. யாரால் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது, டீச்சர், அதாவது சப்ஜெக்ட். அதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, when we use a passive verb we say what happens to the subject. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயே பார்த்தோம்னா ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது when we use active voice we say what the subject does. அந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறது, அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆக்டிவ் வாய்ஸில். ஆனால் இங்கே பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா when we use a passive verb or passive voice we say what happens to the subject.
என்ன நடக்கிறது சப்ஜெக்ட்டுக்கு அப்படிங்கிற பொருளுக்கு தான் வந்து இங்கே முக்கியத்துவம் தருவோம். அதனால் இங்கே அந்த அந்த ஆக்ஷன் அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு அழுத்தம் தர்றது தான் வந்து பாசிவ் வாய்ஸ். இப்போது எங்கெல்லாம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம், எங்கே வந்து பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். Let's take a look at when it will be appropriate to use active voice versus when we can use the passive voice. Active voice is generally preferred in writing because it's more direct and vigorous. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். சிம்பிள் சென்டென்ஸ் தலைகீழாக சுற்றி எழுதாமல் இட்ஸ் மோர் டிரெக்ட், நேரடியாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக. அண்ட் விகரஸ் அண்ட் வெரி எஃபெக்டிவ். அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம தேவையில்லாமல் ஸ்ட்ரெச் பண்ணி எழுதாமல் சிம்பிளாக சுருக்கமாக சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம் ஆக்டிவ் வாய்ஸில். மேக் த சென்டென்ஸ் கிளியரர் அண்ட் மோர் கன்சைஸ். அதுதான் ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது கிளியராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். இதை பாசிவ் வாய்ஸ் எதுக்காக பயன்படுத்துவோன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல் வென் த ஆக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஹூ பெர்ஃபார்ம்ட் இட். அதாவது செய்யப்படுகிற விஷயம் வந்து யார் பண்ணுறாங்கன்றதை விட என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக வந்து இந்த பாசிவ் வாய்ஸை பயன்படுத்துவோம் நம்ம. Often used in scientific writing, formal reports, or to emphasize the action over this subject. இதில் பார்த்தீங்கன்னா புது புது வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பேன் உங்களுக்காகவே நீங்கள் அர்த்தம் கண்டுபிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ஃபசைஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கறது. இங்கே அதுதான், இங்கே சயின்டிஃபிக் ரிப்போர்ட், எஸ்ஸே எழுதுறது, டாக்குமெண்ட்ஸ் எழுதுறது, ஃபார்மலாக ஒரு இமெயில் எழுதுறது, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸை வந்து பயன்படுத்துவோம். கொஞ்சம் அது படிக்கிறதுக்கு வந்து ஃபார்மலாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஆக்ஷன் என்ன செயலோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் தருவோம். அது யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத விட அங்கே அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த பாசிவ் வாய்ஸ் வந்து பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது எல்லாமே வந்து நான் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன் ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக. வர வீடியோஸ்லாம் வந்து மற்ற டென்சஸ்லாம் வந்து எப்படி இந்த ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸை பயன்படுத்தலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அந்த அளவுக்கு போக வேணாம், குழப்பம் வேணான்ட்டு தான் வெறும் இந்த பாஸ்ட் டென்ஸை மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், த ஷெஃப் குக்ட் த மீல். ஷெஃப் வந்து மீல் குக் பண்ணார், குக்ட் த மீல். அதே வந்து குக்டுங்கிறது வாஸ் குக்ட். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி த ஷெஃப் குக்ட், குக் சமைத்தார். த மீல் வாஸ் குக்ட், மீல் சமைக்கப்பட்டது. சமைத்தார், சமைக்கப்பட்டது. த என்ஜினியர் டிசைன்ட், என்ஜினியர் டிசைன் பண்ணார். த பிரிட்ஜ் வாஸ் டிசைன், அந்த பிரிட்ஜ் டிசைன் செய்யப்பட்டது. ஸோ இதுதான் வித்தியாசம். டூவுக்கும் டன்னுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா, அதே மாதிரி தான். குக்ட் வாஸ் குக்ட். டூன்னா செய், டன்னா செய்யப்பட்டது இல்லையா, அதே மாதிரி தான். குக்ட் வாஸ் குக்ட். டிசைன் வாஸ் டிசைன்ட். லான்ச்ட் வாஸ் லான்ச்ட். the company launched, company launch செய்தது. a new product was launched, ப்ராடக்ட் வந்து லான்ச் செய்யப்பட்டது. ஸோ ஒரே சென்டென்ஸ் தான், ஒரே மீனிங் தான். அது ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பாசிவ் வாய்ஸ்லையும் மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக. நீங்களே வந்து இதுக்கப்புறம் உங்களோட சென்டென்ஸ் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். அது ஆக்டிவ் வாய்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க் அப்படின்னு எழுதுங்க. த ஹோம் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை மீ அப்படின்னு எழுதி பாருங்கள். ஹோம் ஒர்க் என்னால் கம்ப்ளீட் செய்யப்பட்டது அப்படின்னு. அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பண்ண தான் வந்து உங்களுக்கு புரியும். ஐ கம்ப்ளீட்டட் த எக்ஸாம்னு வந்தது, ஐ கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க்னு வந்தது. த ஹோம் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட் பை மீனியாக வருது, ஐன்னு வராமல். அப்படிங்கிற வித்தியாசம்லாம் வந்து இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். அதனால தான் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த வார்த்தைகளெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி உங்களோட சொந்த எக்ஸாம்பிளை எழுதி பழகுங்க. அப்போ தான் வந்து எங்கே வந்து இந்த ஐ வந்து மீயாக மாறுது, இந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். And what's next? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி next we'll see more examples of active and passive voice using is done, was done, be done, been done, being done. இந்த வீடியோவில் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும்னுட்டு தான் I just separated those contents in a different video. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் வந்து இன்னும் நிறைய ஆக்டிவ் வாய்ஸஸ், பாசிவ் வாய்ஸஸ்லாம் வந்து மற்ற டென்சஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் கிடையாது, ஏன்னா இந்த டாபிக் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல நான். இது வந்து ஒரு போர்ஷன் தான். அடுத்த போர்ஷன் முடிஞ்ச உடனே வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிஒன் ஃபார் யுவர் டைம் அண்ட் see you all in episode 16 soon.